visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா தமிழ்நாட்டில் சுகுவார் சத்திரம் பக்கத்தில் இருக்கிற மதுரமங்கலம் அங்கே உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் மற்றும் ஸ்ரீ எம்பார் கோவில் இவைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். மதுரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் மற்றும் ஸ்ரீ எம்பார் கோவில் கிழக்கு நோக்கிய கோயிலாகும். இதுக்கு 5 அடுக்கு ராஜகோபுரம் இருக்கு. மதுரமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் மற்றும் எம்பார் கோவிலை பற்றி இந்த கோவிலை சேர்ந்த திரு பாலாஜி மற்றும் திரு சந்தானகிருஷ்ணன் சொல்றதை கேட்போம். தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனி. இந்த திவ்யத்தை பேர் அடியனுடைய நேம் வந்து பாலாஜின்னு பேர். ஸ்தலத்தார் தீர்த்தகார், அத்தியாபகம், சுவாமி சந்தானகிருஷ்ணன் சன்னதி அர்ச்சகர். இந்த திவ்யத்தில் வந்து தட்சிண மதுரா மகாத்மியத்தில் வரக்கூடிய சன்னதி. இதுக்காக ராமானுடைய சிறிய தாயார் குமாரர் எம்பார்னு ஒரு திருநாமம். பூர்வாசிரமத்தில் இவருக்கு கோவிந்தன்னு பேர், கோவிந்த பட்டர்னு சொல்லுவார். எம்பெருமானாரை காப்பாற்றின பெருமை இவருக்கு உண்டு. எம்பெருமானார் இவரை சைவ சித்தாந்தத்திலிருந்து மீட்டு வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு அழைத்து வந்தவர். கருடாம்சம் சன்னதி வந்து உள்ள பெருமாள் வந்து வைகுண்டநாதன் பெருமாள், வைகுண்ட பெருமாள், கமலவள்ளி தாயார், தனிக்கோயில் நாச்சியார். சன்னதி உள்ள நுழைஞ்ச உடனே வலது கையில் வலது பக்கம் இருக்கிற மணவாள மாமணிகள். தட்சிண மழலைமங்கலம்னு பேர். ஃபஸ்ட்டு மழலைமங்கலம்னு மருவி மதுரமங்கலம்னு ஆச்சு. இங்கே கண்கள் சம்பந்தமான கருடாம்சன்றதுனால இந்த கண்கள் சம்பந்தமான உபாதைகளுக்கெல்லாம் இவர் இதமாக இருக்கிறார் அப்படின்றதுக்காக இங்கே சேவார்த்திகள் நிறைய பேர் வந்து சேவித்து அந்த பலன்களை பெறுகிறார். மேலும் தை மாதம் புஷ்யே புனர்சுதினே ஜாதம் கோவிந்ததேசிகம் ராமானுஜ பதாம்போஜ ராஜஹம்சம் தமாஸ்வயே. புஷ்ய மாதம், மகர மாதம், தை மாதம் புனர்சு நட்சத்திரத்தில் அவதாரம் பண்ணவர். கிட்டத்தட்ட இவருக்கு அடுத்த வருஷம் இவருடைய 1000வது வருஷம் கொண்டாடுறதுனால இந்த திருப்பணி வேலைகள்லாம் நடந்துட்டுருக்கு. 2026 பிப்ரவரி மாதம் இவருடைய சகசிராப்தி வைபவம் நடக்க போகிறது. கார்த்திகை மாதத்துக்குள்ளே ஒரு சம்பரோக்ஷனை பண்ணி முடிக்கணுன்றதுக்காக துரிதமான வேலைகளை பண்ணிகிட்டு இருக்கோம். மற்றபடி ஆழ்வார்களுடைய இதில் நிறைய ஆழ்வார்களுடைய தத்துவங்களில் இவர் வந்து நிறைய வியாக்கியானங்களை நிறைய பண்ணியிருக்கார். பெருமாளுடைய அவதாரம் சித்திர சிரவணம் தீர்த்தவாரி, அதை முன்னிட்டு 10 நாள் உற்சவங்கள், திருவாடிப்பூரம், பவித்திர உற்சவங்கள், ஐப்பசி மாதம் மணவாள மாவனுடைய திருவதார உற்சவம் 10 நாள், கார்த்திகை மாதம் பகல் 10 ராப்பத்து உற்சவம் 21 நாள், தை மாதம் அவருடைய அவதார உற்சவம் 10 நாள், பங்குனி உத்திரம் உற்சவம், இதுக்கெல்லாம் இங்கே உற்சவங்கள் நடந்துட்டுருக்கு. எம்பார் வந்து எனக்கு இல்லை நிகர்னு சொல்லிவிடுவார், எனக்கு நிகர் நான் தான் சொல்லிவிடுவார். எதனாலன்னா எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்குது இல்லை எனக்குது இல்லை எனக்குது என்ன என் மனசில் எப்பயுமே ராமானுஜன் இருக்கார், அதனால் எனக்கு நிகர் நானாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டவர். ராமானுஜனுடைய வடிவழக இவர் வந்து சொல்லியிருக்கார். பற்பமென திகழ் பைங்கரலுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதுந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடு மொழிகள் நிறைந்த முழுவல் நிலாவழகும் கற்பகமே விழி கருணை மொழிந்திடு கமலக்கண் அழகும் காரிசுதன் கடல் சூடிய கணனச்சிகை அழகும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரேன்னு எனக்கு நிகர்னு சொல்லிட்டவர். துண்டீரமண்டல க்ஷேத்ரே மங்களம் நாமநாதா மதுராख्यातु நஹரி தேவானாம் புரிபோஜ்வலா சுபர்ணசரசி தீரே தத்ர வைகுண்டநாயகா வேதாமோத விமானேத்யா மோததே ரமயா சஹா. விசேஷமான இந்த துண்டீரமண்டல க்ஷேத்திரத்தில், காஞ்சி பிரதேசத்தில் விசேஷமான இந்த மழலமங்கல க்ஷேத்திரம் மழலண்ணனும் அருகே மதுரமங்கலமாயிருக்கு. இந்த மதுரமங்கல க்ஷேத்திரத்தில் விசேஷமான சுவாமி எம்பார் சுவாமியுடைய திரு அவதார ஸ்தலம். இங்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எம்பெருமானாருக்கு அடுத்த பட்சமாக எம்பார் சுவாமி திகழ்கிறார். எம்பார் சுவாமியுடைய திரு அவதார ஸ்தலமானது இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் புனர்வசு நட்சத்திரம் மாச திருமஞ்சனம் விசேஷமாக நடக்கும். இதனை தொடர்ந்து கோஷ்டி சாத்துமுறை எல்லாம் நித்தியபடி திருமஞ்சனம் விசேஷமாக. இந்த திருமஞ்சனத்தில் அந்த சுவாமி திருமேனியில் பட்ட தீர்த்தத்தை ஸ்வீகரிக்கிறது ரொம்ப இங்கே விசேஷம்.
அந்த திருமேனி சுவாமி திருமேனியில் வஸ்திரத்தில் அந்த காஷாய வஸ்திரத்தில் பட்ட தீர்த்தத்தை இங்கே பிரசாதமாக புனர்வசு நட்சத்திரம் தோறும் விசேஷமான பக்தர்கள் வந்து இந்த நேத்திர நிவர்த்தி ஸ்தலமாக கொண்டாடப்படுகிறது. வைகுண்ட பெருமாள் மூலஸ்தானத்துக்கு எதிரில் 2 துவாரபாலகர்கள் கிழக்கு நோக்கி கம்பீரமா நிற்கிறா. மூலஸ்தானத்துல ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். அங்கேயே தெற்கு நோக்கிய எம்பார் சுவாமி விக்கிரமும் வச்சிருக்கா. மூலஸ்தானத்துக்குள்ளேயே உற்சவமூர்த்தி விக்கிரகங்களும் காணப்படுறது. மூலஸ்தானத்துக்கு வெளியில இருக்கிற மகாமண்டபத்துல வழக்கமா எல்லா கோயிலையும் 12 ஆழ்வார்கள் இருப்பா. ஆனா இங்க 12 ஆழ்வார்கள் கிடையாது. அதுபோல தெற்கு நோக்கி 5 ஆழ்வார்கள் விக்கிரத்தை வச்சிருக்கா. இந்த கோவில்ல தாயாரோட பேரு கமலவல்லி தாயார். கமலவல்லி தாயாருக்கு கிழக்கு நோக்கி ஒரு தனி சன்னதி இருக்கு. சன்னதியில தாயார் அமர்ந்த கோலத்தில் காணப்படுறா. உற்சவமூர்த்தி விக்கிரகமும் அதே சன்னதியில வச்சிருக்கா. கமலவல்லி தாயார் சன்னதி மாதிரியே ஆண்டாளுக்கும் தனியா ஒரு சன்னதி இருக்கு. ஆண்டாள் சன்னதியும் தனி மண்டபத்துல கிழக்கு நோக்கி இருக்கு. ஆண்டாள் சன்னதியில ஆண்டாள் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல காணப்படுறா. அவளோட உற்சவமூர்த்தி விக்கிரகமும் அதே சன்னதியில இருக்கு. கோவில்ல இருந்து சற்று தள்ளி கோயிலுக்கு எதிர்ப்புறமா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு. மேற்கு நோக்கிய சன்னதி. இந்த மேற்கு நோக்கிய சன்னதியில ஆஞ்சநேயர் கோவிலை பார்த்த மாதிரி இருக்கார். மதுரை மங்கலத்தோட புராதன பேரு வந்து மழலை மங்கலம் அப்படின்னு சொல்றா. இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஊரு. ஏன் அப்படின்னா இந்த ஊர் தான் எம்பார் சுவாமி அவதரித்த திருக்ஷேத்திரம். எம்பார் சுவாமியோட பழைய பேரு கோவிந்த பட்டராகும். இவர் கழுத்துல எப்பவுமே ஸ்ரீ ராமானுஜர் அதாவது உடையவர் கொடுத்த ஒரு பதக்கம் காணப்படுறது வழக்கம். ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரை மங்கலம் ஸ்ரீ எம்பார் சுவாமி அவதரித்த திருக்ஷேத்திரம். இதனால அவரோட நினைவா கோவிலுக்கு பின்னாடியே ஒரு பிருந்தாவனத்தை அமைச்சிருக்கார். ஸ்ரீ எம்பார் சுவாமி பிருந்தாவனம். அந்த பிருந்தாவனம் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த பிருந்தாவனத்துல ஒவ்வொரு தை மாசமும் புனர்பூச நட்சத்திரத்துல திருமஞ்சனம் நடத்துறது வழக்கம். அதே மாதிரி இந்த பிருந்தாவனத்தோட அந்த இடம் ரொம்ப விஸ்தீரணமா இருக்கு. சுத்திலும் நந்தவனம் காணப்படுறது. மதிர்ச்சுவரும் கட்டியிருக்கா. அதே மாதிரி இதுக்கு ஒரு கேட் அமைச்சு ரொம்ப பாதுகாப்பா இருக்கு இந்த பிருந்தாவனம். இந்த கோவிலுக்கு ஸ்தல விருட்சம் அப்படின்னு ஒண்ணும் இல்லை. புஷ்கரணியோட பேரு கருட தீர்த்தம் அல்லது சுபர்ண சரசி தீர்த்தம். இந்த கருட தீர்த்தம் வந்து கோயிலுக்கு வெளியிலேயே அமைஞ்சிருக்கு. மதுரை மங்கலத்துல உள்ள இந்த ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயில் புத்திர பாகியத்துக்கும் கண் நோய்க்கும் மிகவும் சிறப்பான கோயில். கோவிலுக்கு வர வழியிலே கோயிலோட தேரை வச்சிருக்கா. தேரை வந்து அழகா மூடி வச்சிருக்கா. பக்கத்திலே தேர் மண்டபமும் காணப்படுறது. மதுரை மங்கலத்துல உள்ள இந்த ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோயிலுக்கு visitTemples.com சார்பா நம்ம வந்து பார்க்க வரும்போது இந்த கோவிலை சுத்தி காட்டி அதோட சிறப்பு அம்சங்களை ரொம்பவும் சிறந்த முறையில எடுத்துக்கூடிய திரு பாலாஜி மற்றும் திரு சந்தானகிருஷ்ணன் 2 பேருக்கும் நமது நன்றி கலந்த வணக்கங்கள். இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visitTemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அது இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.